ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா, எனக்கு இருக்கிற ஸ்டோன் கலெக்ஷனை அது போடுறதுக்கு ஒரு ஆர்கனைசிங் பாக்ஸ் ஒன்று வாங்கினேன். இந்த பாக்ஸ் எனக்கு காட்டுறேன். அதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். இது போக எனக்கு நிறைய ஸ்டோன் கலெக்ஷன் இருக்குது. இப்போ நான் அந்த மீஷோவில் வாங்கின அந்த பாக்ஸை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க அந்த பாக்ஸை. இது அந்த இதில் மீஷோவில் பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு. பட் இதில் வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்குது. பட் ஓகே, ஸ்டோன் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் தான். நல்லா இருக்குது. 3 ரேக் இருக்குங்க. 1 2 3 இருக்குது. 3லையும் வந்து 6 ஸ்டோரேஜ் வைக்கலாம். இதில் ஒரு 6 ஸ்டோரேஜ், இதில் ஒரு 6, இதில் ஒரு 6 ஸ்டோரேஜ் இருக்குதுங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இது ஒரு ரேக்கு, செகண்டு, இது ஒரு தேர்டு. ஒவ்வொன்றுக்கும் அவங்க வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறதுக்காகவே ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி வச்சு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு இதுனா, இந்த ஸ்டோன்லாம் போடும்போது இந்த கேப்லேருந்து வந்துடும். கொஞ்சம் பெரிய ஸ்டோன்லாம் உங்களுக்கு வந்து வராது. சின்ன சின்ன ஸ்டோன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கேருந்து இதுவும் இங்கேருந்து இந்த ஸ்டோனும் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எல்லா ரேக்கையும் வந்து உள்ளே வைக்கலாம். ஆக்சுவலாக நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணணும் இல்லை. இது பெரிய ரேக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வேண்டாம் ஸ்மாலாகவே போதும் அப்படின்னா இது இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணி இங்கேயும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 2 ரேக்காகவும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து கட்டரும் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட்டரும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கட்டர் நம்ம போட முடியல அப்படின்ட்டு வருத்தப்பட வேண்டாம். ரெண்டையும் சேர்த்து நம்ம ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் இதில் வச்சிடலாம். ஒரு கட்டர் வைக்கிற அளவுக்கு இது வந்து கொஞ்சம் அளவு இருக்குது. அது போக நம்ம ஒயர்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒயர்லாம் போட்டாலுமே இது வந்து நம்மளால் மூட முடியாது. நம்ம அது வேறு பாக்ஸ் தான் தேடணும். இது வெறும் ஸ்டோன் மட்டும் தான் போட்டுக்கலாம். ப்ளஸ் இந்த கட்டர் எல்லாம் நம்ம போட்டு வைக்கலாம். இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் இல்லைங்க, இதோட சேர்த்து இன்னொரு பாக்ஸும் கூட வந்துச்சு. ஒன்று ப்ளூ கலர், ஒன்று பிங்க் கலர். இதுவும் அதே தான். இதுலேயும் 3 ரேக்கு. உள்ளே வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து 6 இருக்குது. மொத்தம் இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது 24 ரேக்ஸ் வந்து இதில் இருக்குதுங்க. இப்போ நான் மேலே உள்ள ரேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். கீழே உள்ளது வந்து ஏதாச்சும் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து 14 ஸ்டோன்ஸ் இப்போதைக்கு இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வேறு ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட 14 இருக்கிற பாக்ஸ் குந்தன் ஸ்டோன் மட்டும் நான் போட்டு வைக்க போகிறேன். ஃபஸ்ட் டைம் கீழே உள்ள பாக்ஸில் போட்டு முடிச்சுட்டு இப்போ மேலே உள்ள பாக்ஸில் போட்டேன். இதெல்லாம் ஸ்மால் ஸ்டோனு, அதனால் இதை நான் பேக்கிங்கோடு எவ்வளோ வைக்க போகிறேன். இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதையும் நிறைய வைக்க போகிறேன். இது எல்லாமே குட்டியாக இருக்கிறதுனால இதுவும் குறையதாக இருக்கிறதுனால அப்படி வைக்க போகிறேன். இது ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால தான் கலோடையே வச்சுக்கோன்ட்டு கலோடையே வச்சாச்சு. இப்போ அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது நம்ம மக்கட் பண்ணுது பார்த்து ஹேண்டில் பண்ணணும். அதர்வைஸ் நல்லாயிருக்கு பாருங்க. நல்லா க்ளோஸ் பண்ணி முடியாச்சு. அதர்வைஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் சரியாக பண்ணலை வச்சுக்கோங்களேன், இந்த மூடி உங்களோட கையோட கலந்து எல்லாமே கீழே வந்து போயிடும். அதனால் இங்கே சேஃபாக நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்து பாருங்கள், நல்லா சேஃபாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ நம்ம அந்த பிங்க் கலரில் இருக்கிற அந்த பாக்ஸில் என்ன போடலான்ட்டு பார்ப்போம். என்கிட்ட இருக்க அந்த பிங்க் கலர் பாக்ஸில் என்ன போட போகிறேன்னா, என்கிட்ட ஜெல்லி பீட்ஸ் இருக்குது. ப்ரேஸ்லெட் வேறு மேக் பண்ணுறேன். இப்போ அதை ஃபுல்லும் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட என்கிட்ட 9 ஜெல்லி பீட்ஸ் இருக்குது. இப்போ அந்த ப்ளூ கலரு இருக்குது. இப்போ ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து இதில் ஆர்கனைசேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓப்பன் செஞ்சுக்கலாம். இந்த ரேக்லாம் உங்களை வச்சுக்கிறேன், வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். எல்லா ரேக்கும் போட்டாச்சு. இதுலேயும் போட்டாச்சு, இல்லை இதுலேயும் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொரு பீட்ஸாக போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஜெல்லி பீட்ஸ் எல்லாம் இதில் போட்டேங்க. இதில் ஃபுல்லும் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இதில் ஃபுல்லும் ஜெல்லி பீட்ஸ் இருக்குது. இது போக நான் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறேன். குந்தன் ஸ்டோனில் வந்து இன்விசிபிள் செயின் எல்லாத்தையும் பண்ணுறேன். யாருக்காச்சும் வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். இல்லையே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் எல்லா சாம்ஸும் வச்சு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதில் போட்டு ஜெல்லி பீட்ஸில் வந்து இந்த லேவெண்டர் கலர் வந்து எனக்கு குறைய தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி வந்து இதில் வந்து ப்ரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கோம். பாண்டா வச்சு ப்ரேஸ்லெட்டு, அப்புறம் ஹார்டின் மாதிரி வச்சு ஹார்டின் சாம்ஸ் வச்சு ஒரு ப்ரேஸ்லெட் பண்ணியிருக்கோம். கிளிப் ஸ்டோன் வச்சும் இன்விசிபிள் செயின் பண்ணிகிட்ருக்கோம். இது யாருக்காச்சும் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிளிப் ஐட்டம்ஸு, அப்புறம் இன்னும் இன்விசிபிள் செயின்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். இது யாருக்காச்சும் வேணும்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். இது வந்து ரினோ ஸ்டோனில் பண்ணது. இதில் இயரிங்ஸு ப்ளஸ் கிளிப்போடு சேர்ந்து வரும்.
இது உங்களுக்கு செட்டாகவே கிடைக்கும். இந்த மாதிரி கலரில் வந்து நீங்கள் சாரியோ இல்லை சுடிஸோ போட்டாலுமே இது நல்ல மேட்சிங் கொடுக்கும் உங்களுக்கு. அது போக பேண்டு, குந்தன் பேண்டு, அப்புறம் மல்லிகைப்பூ வச்சு ஒரு பேண்டு, அப்புறம் கிருஷ்ணர் ராதா போட்ட ஒரு இன்விசிபிள் செயின். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கிளிப்பு ஏற்கனவே எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாமே வாங்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா என்னுடைய ஆர்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.